தும்பளை மேற்கு அரும்புகள் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு விழா 2025 கவலைகள் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு ஒழுங்கமைப்பும் நல்ல ஒரு திட்டமிடல். மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் அழைப்பிதழ் உட்பட இந்த நிகழ்ச்சி நிரலாக இருந்தா என்ன, இந்த பட்சா இருந்தா என்ன, எந்தவித சிலவும் இல்லாமல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. உண்மை நான் இன்றைக்கு நடக்கின்ற இன்றைக்கு 3:30 மணியளவிலே எங்களுடைய பரிந்துரை கூட்டத்தினுடைய ஆசிரியர்களை நான் சந்திக்கின்ற பொழுது இந்த முன்மாதிரியான இந்த அரும்புகள் பள்ளியினுடைய முன்மாதிரியான நிகழ்வுகளை நான் அவர்களிடம் கட்டாயமாக குறிப்பிடுவேன். உண்மை சமூக நிலையத்தின் தும்பளை மேற்கு அரும்புகள் முன்பள்ளியின் வருடாந்த விளையாட்டு விழா 2025 இந்த நிகழ்வில் தும்பளை மேற்கு சனசம நிலைய தலைவர் திரு நாவண்ணா வரதராஜா அவர்கள் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த செயற்பட்டு மகிழ்வோம் என்ற விளையாட்டு நிகழ்வுக்காக பிரதம விருந்தினராக திரு கானா சத்யசீலன் ஆரம்ப பிள்ளை பருவ உதவி கல்வி பணிப்பாளர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று சிறப்பு விருந்தினராக புலம்பெயர் நலன் விரும்பி கனடா
திரு தியாகராஜா புவிதரன் அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். தற்போது விருந்தினர்களை வரவேற்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. நன்றிகள். திரு கமலநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகள். பேண்ட் வாத்திய அணியினருக்கு நன்றிகள். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கை ஏற்றி வைத்து இந்த நன்றிகள். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க சிறப்பு விருந்தினர் திரு தியாகராஜா புவிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிகள். நன்றிகள்.
அரும்புகழ் முன்பள்ளியினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான இந்த பாலர்களுடைய செயல்பட்டு மகிழ்வோம் இந்த விளையாட்டு விழாவை நான் தொடங்கி வைப்பதிலே மிகவும் பேருவகையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி, வணக்கம். கும்பலை அரும்புகள் முன்பள்ளி மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் என்ற விளையாட்டு நிகழ்வில் கால்களால் பந்தை இடமாற்றுதல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் அமல்ராஜ் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் செல்வி அபிலாசினி சிந்துயர், செல்வன் பிரசாந்த் கீர்த்திகன், செல்வி தாரிகா தர்சன் ஆகியோர் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பலம் பொறுக்குதல், செயற்பட்டு மகிழ்வோம் என்ற விளையாட்டு நிகழ்வில் இந்த விளையாட்டு நிகழ்வினை பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு திரு கானா சத்யசீலன் ஆரம்ப பிள்ளை பருவ உதவி கல்வி பணிப்பாளர் அவர்கள் ரவிமலன் அவர்களும், சென்ட் தாமஸ் முன்பள்ளி ஆசிரியை திருமதி ஜஸ்மிந்தினி அவர்களும் நீருடன் நடத்தல் விளையாட்டு நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றிகள். தொடர்ந்து கேத்திர கடித வடிவங்களை இனங்காணல் உங்களுடைய கரகோஷங்களை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேத்திர கடித வடிவங்களை இனங்காணுதல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது பொது இடம் மாற்றுதல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பங்கு பெறுகின்ற மாணவர்களை வழங்கி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். பொருள் இடம் மாற்றுதல். நன்றிகள். காவியா கஜி செயற்பட்டு மகிழ்வோம் என்ற விளையாட்டு நிகழ்வின் தொடர்ச்சியாக
கொடி நடுதல் என்ற விளையாட்டு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். கொடி நடுதல் தற்போது தரம் 1 மற்றும் தரம் 2 மாணவர்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்காக ஆயத்தமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தற்போது தடை தாண்டுதல் விளையாட்டு தற்போது தரம் 1 மற்றும் தரம் 2 அரங்குகள் முன்பள்ளியின் பழைய மாணவர்களுக்காக வளையம் கொண்டு நடத்த இந்த விளையாட்டு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கரகோஷங்களை வழங்கி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். தரம் 1 மற்றும் 2 ஆண்டுக்கான வளையம் கொண்டு நடத்த என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தரம் 3 மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வும் இடம்பெற இருப்பதனால் தரம் 3 மாணவர்களை விளையாட்டு முன்பாளைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் தற்போது அரும்புகள் முன்பள்ளியின் பழைய மாணவர்களான தரம் 3 மாணவர்களுக்கான பந்துடன் தவறுதல் என்ற பந்து கிண்ணத்துடன் தவறுதல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பந்து கிண்ணத்துடன் தவறுதல் தரம் 3 அரும்புகள் முன்பள்ளியின் பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தும்பளை மேற்கு அரும்புகள் முன்பள்ளியின் செயற்பட்டு மகிழ்வோம் என்ற வருடாந்த விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் திரு நாவண்ணா வரதராஜா அவர்கள் தலைவராக இந்த நிகழ்வை சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பிரதம அதிதியாக ஆரம்ப பிள்ளை பருவ உதவி கல்வி பணிப்பாளர் திரு கானா சத்யசீலன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போன்று நமதூர் கனடா நாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர் உறவான திரு தியாகராஜா புவிந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். வளையம் போடுதல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே செல்வி கனிஷ்டா சுபிகாந்தன், செல்வி தாரிகா தர்ஷன் அரும்புகள் முன்பள்ளி மாணவர்களின் பாரம் இழுத்தல் என்ற விளையாட்டு நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விளையாட்டு நிகழ்வை தொடர்ந்து
தும்பளை மேற்கு அரும்புகள் முன்பள்ளி மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் என்ற விளையாட்டு நிகழ்வின் வரிசையில் தற்போது எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருள் வைத்தல் என்ற விளையாட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பழம் பொறுக்குதல் பங்கு பெற்றுபவர்கள் கனிஷ்டா சுபிகாந்தன், அரும்புகள் முன்பள்ளி மாணவர்களின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வின் வரிசையில் தற்போது பழம் பொறுக்குதல் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே செல்வி கனிஷ்டா சுபிகாந்தன், செல்வன் பிரசாத் கீர்த்திகன், செயற்பட்டு மகிழ்வோம் தும்பளை மேற்கு அரும்புகள் முன்பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்றும் குழு விளையாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடிய பெற்றோர்கள் ஆயத்தமாக இருக்குமாறு தற்போது தரம் 4 அரும்புகள் முன்பள்ளியில் பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களை கரகோஷங்களை வழங்கி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ தரம் 4 மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தரம் 5 மாணவர்களும் விளையாட்டுகளில் பங்கு பெற்ற உள்ளதனால் தரம் 5 மாணவர்கள் தயவு செய்து ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தரம் 4 வருடம் பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது தரம் 4 மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
தொடர்ந்து தரம் 5 மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற இருப்பதனால் தரம் 5 மாணவர்களை தயவு செய்து ஆயத்தமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆயத்தமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வயதுக்குட்பட்ட பிரிவு மாணவர்களுக்கான 15 வயதுக்குட்பட்ட பிரிவு பார்வையாளர்களுக்கான விளையாட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 10 வயதுடையவர்களுக்கான தண்ணீர் நிரப்புதல் விளையாட்டு நடைபெறுகின்றது. இந்த 26 வயதுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கான விளையாட்டு நடைபெற இருக்கின்றது. எனவே 26 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவதற்காக தயாராக கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தற்போது 16 தொடக்கம் 25 வயதுடைய பார்வையாளர்களுக்கான விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 26 வயதுக்கு மேற்பட்ட பார்வையாளர்களுக்கான விளையாட்டு நடைபெற இருக்கின்றது. எனவே 26 வயதுக்கு மேற்பட்டவர்கள் போட்டி. யார் நீங்கள்? எங்க இருந்து வாரீங்கள்? ஏன் இங்கு வந்தீர்கள்? நீங்கள் என்ன கூற போகின்றீர்கள்? தலையில் அடிபடாத பாதுகாத்துக் கொள்ளலாம். என்னை அணியாவிட்டால் போலீசார் தண்டப்பணம் கொடுக்க நேரிடும். ஆகவே சிறுவர்களும் மக்களும் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கட்டாயம் என்னை அணிந்து செல்லுங்கள். நான் சென்று வருகிறேன். நன்றி. யார் நீங்கள்? இது என்ன பழம்? இது சொல்லுங்க பாப்போம். தலையில என்ன இலை வச்சிருக்கீங்க? என்ன இலை தலையில இருக்கு? சொல்லுங்க. சரி சரி, அடுத்த வாங்க. யார் நீங்கள்? ஏன் நீங்கள் பாரமாக இருக்கிறீர்கள்? நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டாம். நெல்லாயும் வீச வேண்டாம். எரிக்க வேண்டாம். உம்மை பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? வருங்காலம் உழையும். கடுமையான நோய் வரும். இனங்கள் அறிந்துவிடும். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள்? இல்லாமல் அழித்து சுழலை நாமே பாதுகாப்போம். பாணி. நன்றி. நீங்கள் யார்? என்ன நோக்கத்துக்கு வந்துள்ளீர்கள்?
உங்களால் என்ன நன்மைகள்? என்னை நல்ல காரியங்களுக்கு உங்கள் பெயர்கள். உங்களால் என்ன தீமை? என்னை நல்ல காரியங்களுக்கு உங்கள் பெயர்கள். பேப்பருக்கு பயன்படுத்தப்படுவேன். சரி. உங்களால் என்ன தீமை? வயவந்ததை எண்ணியாலே உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் ஏற்படும். நன்றி நன்றி. போயிட்டு வாங்க. பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? சரி நன்றி. உங்களுக்கு என்ன கவலை? என்னை குடித்தால் என்னை இயற்கை முறையில் நானன்றி நன்றி. யார் நீங்கள்? நீங்கள் எங்க இருந்து வருகின்றீர்கள்? இங்கு ஏன் வந்த நீங்கள்? நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்க. நன்றி. நீங்க எங்க இருந்து வாரீங்கள்? எங்க இருந்து வாரீங்கள்? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? சிறை அடிச்சு காட்டுங்க. எப்படி பறக்கும் பட்டாம்பூச்சி? பட்டாம்பூச்சி எப்படி பறக்கும்? எங்க பறக்க போகுது பாப்போம். வெரி குட். சரி நன்றி. நீங்கள் யார்? தேவதை. நீங்கள் எங்க இருந்து வாரீங்கள்? தேவலோகத்தில் நன்றி நன்றி. வெயில் மிகவும் பிள்ளைகள் கலைத்து போக அது அடியிலே இது சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த செயற்பட்டு மகிழ்வோம் என்ற நிகழ்வுக்கு எமக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்த ஆரம்ப வடமராட்சி வரைய ஆரம்ப பருவ உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் சத்தியசீலன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்த
புலம்பெயர் நலன் விரும்பிய ஆகிய கனடாவைச் சேர்ந்த கானா தியாகராஜா புவிதரன் அவர்களே, எங்களுக்கு சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற தும்படை சிவபிரகாச மகா வித்தியாலய அதிபர் திருவாளர் சிவதாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக மத்தியஸ்தம் வகிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆசிரியர்களே, முன்பள்ளி ஆசிரியர்களே மற்றும் பெற்றோர்களே, அன்புக்குரிய நலன் விரும்பிகளே, இளைஞர் அணியினரே, உங்கள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததற்கு நாங்கள் முதலில் இளைஞர் அணியினருக்கும் இந்த அறிமுகன் முன்பணியினுடைய முகாமைத்துவ குழுப்பை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு சிறப்பாக இந்த விளையாட்டு நிகழ்வை அல்லது இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியதற்கு ஒழுங்குகள் செய்ததற்கு நாங்கள் பிரமிக்கக்கூடிய விதத்திலே ஒழுங்கு செய்தமைக்காக இந்த இளைஞர் அணியினருக்கு நாங்கள் மிகவும் வாழ்த்துக்களையும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லியும் கூறுகின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்வானது சரியாக 9 மணிக்கு தொடங்கி 12க்கு முடிவடைந்திருக்கின்றது. பிள்ளைகள் வெயிலில் காய்ந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் பெற்றோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது எங்களுடைய இதில். எனவே மாலையிலே நாங்கள் செய்திருக்கிறோம், ஆனால் நிகழ்வு ஒழுங்கு செய்த காரணத்தினாலே இதை நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்றது. அறிமுகல் முன்படியில் தற்போது 11 மாணவர்கள் தங்களுடைய திறன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவர்களுக்குரிய சிறப்பான பயிற்சிகள் எல்லாவற்றையும் இயலக்கூடிய அளவிலே ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்களுடைய பங்களிப்போடும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த எங்களுக்கு முன்பள்ளியிலே முக்கியமாக எழுதுவது என்பதை எங்களுடைய பெற்றார்கள் எதிர்பார்த்தாலும் கூட உண்மையிலே அதனால் தங்களுடைய ஏனைய திறன்களை விருத்தி செய்வதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். ஏனென்றால் பாடசாலையிலே தரம் ஒன்றுக்கு செல்லும் போது அங்கே அவர்கள் எழுத வாசிக்க போன்றவற்றை எல்லாம் பழக்குகின்றனர். நாங்கள் இங்கே சமூக திறன்களை எவ்வாறு பிள்ளைகளிடத்தை வளர்ப்பது என்ற விடயங்கள் தான் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியிருப்பதனால் தயவு செய்து எங்களுடைய முன்பணி அரும்புகள் முன்பணியிலே இந்த செயற்பாடுகள்லாம் கூடுதலாக நாங்கள் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம்னால் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் போது எல்லோரோடும் இணங்கி செயற்படக்கூடியதாக ஒரு சமூக திறனுள்ளவர்களாக செல்ல முடியும் என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். எனவே பெற்றோர்களே, உங்களுடைய வருங்காலத்திலே இந்த முன்பள்ளி செல்லுகின்ற மாணவர்களை எங்களுடைய முன்பள்ளிக்கு அனுப்பி பெற்றீர்களானால் நாங்கள் அவர்களுக்கு பல்வேறு வகையான திறன்களை வழங்கி அவர்களை பாடசாலைக்கு செல்லும் போது ஒரு சிறந்த பாடசாலையை நோக்கி செல்கின்ற பிள்ளைகளாக ஆக்க முடியும் என்பதை உறுதி கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு விழாவுக்கு எல்லோரும் செய்த பங்களிப்பு மிகவும் அளப்பெரியதாக இருப்பதனால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எங்களுடைய பிரதம விருந்தினர் தங்களுடைய நேரத்தை கூட பாராமல் இங்கே 9 மணி தொடக்கம் 12 1 மணி ஆகும் நினைக்கிறேன். அதுவரையும் செலவு செய்ததற்காக நான் அவருக்கு நன்றி கூறுவதோடு அதுவரை அவர்களுக்கும் நான் நன்றியை கூறி இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி. நல்ல ஒரு நிகழ்விற்காக நாங்கள் எல்லோரும் இந்த அரம்புகள் மைதானத்திலே கூடியிருக்கின்றோம். உண்மையிலே இந்த நேரத்திலே இந்த நிகழ்வினுடைய தலைவர் எங்களுடைய ஓய்வு நிலை பிரதி கல்விப்பணிப்பாளர் வரதன் சார் அவர்கள் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வை கண்டு கழித்து சிறப்புற்றிருக்கின்ற எங்களுடைய அதிபர் சிவதாசர் அவர்களே, அன்பான பொருளாளர் அவர்களே மற்றும் அன்பான ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே,
இந்த முன்பள்ளியினுடைய அபிமானிகளே, பிடிமானிகளே எல்லோருக்கும் என்னுடைய இந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் சரியான வகையிலே, திட்டமிட்ட வகையிலே எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நல்ல ஒரு ஒழுங்கமைப்பு, நல்ல ஒரு திட்டமிடல். உண்மையிலே இந்த முன்பள்ளி சமூகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வலய கல்வி அலுவலகம் சார்பிலான வாழ்த்துக்களையும் முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இன்று உண்மையை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய விளையாடுவோம் கற்போம் என்ற கலை திட்டத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வுகள், அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகள் அனைத்தும் எங்களுடைய கலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டே இன்று இந்த நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அடுத்து நான் இங்கே கண்ட மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், அழைப்பிதழ் உட்பட இந்த நிகழ்ச்சி நிரலாக இருந்தா என்ன, இந்த பட்சா இருந்தா என்ன, எந்தவித சிலவும் இல்லாமல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதை நான் இன்றைக்கு நடக்கின்ற இன்றைக்கு 3:30 மணியளவிலே எங்களுடைய பரிந்துரை கூட்டத்தினுடைய ஆசிரியர்களை நான் சந்திக்கின்ற பொழுது இந்த முன்மாதிரியான இந்த அரும்புகள் பள்ளியினுடைய முன்மாதிரியான நிகழ்வுகளை நான் அவர்களிடம் கட்டாயமாக குறிப்பிடுவேன். உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். நான் நினைக்கின்றேன், இங்கே உள்ள ஆசிரியர் பிரியா அவர்கள் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சார், நாங்கள் இன்றைக்கு இது செய்த நாங்கள், இன்று இந்த நிகழ்வு செய்த நாங்கள், இது எப்படி இருக்குது எப்படி. அப்போ உண்மையிலே நான் அந்த ஆசிரியரை ஒவ்வொரு முறையும் என்னுடன் கதைப்பார், நான் அவரை வழிப்படுத்துவேன், இதை செய்யுங்கள், நல்லா இருக்கின்றது. உண்மையிலே முன்பள்ளிகள் என்பது எழுத்து பழக்குவதில்லை. முன்பள்ளிகள் என்பது அடிப்படை சுகாதாரங்களை கற்பிக்கின்ற நிறுவனங்கள். பிள்ளை தலை வெட்டினானா, பிள்ளை காலைக்கடன் முடித்தானா, இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுப்பதுதான் முன்பள்ளிகள். அப்ப முன்பள்ளிகளிலே இப்படியான இந்த கலையாக்கங்கள், வெட்டுறது, ஒட்டுறது, அவற்றை காட்சிப்படுத்துறது, இதுதான் முன்பள்ளிகளினுடைய வேலை. பிள்ளைகளை ரோபோக்களாக்காமல் இந்த குழந்தைகளை நாங்கள் ஏதோ ஒரு வகையில ஆளுமை உள்ளவர்களாக மாற்றி பாடசாலைக்கு வழங்க வேண்டும். முன்பள்ளிகள் என்பது அதாவது உடல் விருத்தியும் உளவிருத்தியும் சேருகின்ற பொழுதுதான் அது பிள்ளை விருத்தி என்பார்கள். எனவே பெற்றோர்களே இந்த பிள்ளைகளினுடைய உடல் விருத்தியிலே அதிக அக்கறை கொள்ளுங்கள். உடல் விருத்தி என்பது பிள்ளைகளுடைய உணவு சார் விடயங்கள். நாங்கள் ரோலையும் வடையையும் நூறு சேர்ந்தான் இந்த பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம். எனவே இவற்றை வழங்காமல் இந்த குழந்தைகளுக்கு நல்ல புரதச்சத்துள்ள உணவுகளை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளினுடைய மூல வளர்ச்சி 5 வயசு மட்டும்தான் அவை வளர்ச்சி அடையும். ஒரு 5% தான், 95% வளர்ச்சி அடைந்தால் ஒரு 5% படிப்படியான வளர்ச்சியை வரும். எனவே இந்த 95% வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கீரை, நெத்தலி போன்ற நல்ல உணவுகளை, புரதச்சத்துள்ள உணவுகளை இந்த குழந்தைகளிடம் நீங்கள் வழங்க வேண்டும். உளவிருத்தி என்பது இந்த பிள்ளைகள் தானாகவே பெற்றுக்கொள்வார்கள். மொழி விருத்தியாக இருந்தாங்க, இயக்க விருத்தியாக இருந்தா என்ன, பிள்ளை சத்தம் கேட்குது, கேட்பதனூடாக பிள்ளை மொழி விருத்தி அறிவார். பேசுறீங்கள் வீட்டிலே, பேச்சு மொழி ரீதியாக மொழி விருத்தி அறிவார். எனவே பிள்ளைத்தன் அதாவது இந்த குழந்தைகள் தானாகவே அசைவதனூடாக கற்றுக்கொள்கின்றன. எனவே உளவிருத்தியையும் உளவிருத்தியை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் நல்ல தரமுள்ள அடைவுள்ள பிள்ளைகளை நீங்கள் அடுத்த தரம் ஒன்றிற்கு வழங்க முடியும். எனவே பெற்றோர்களை
இந்த பிள்ளைகளினுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறை கொள்ளுங்கள். உண்மையிலே எங்களுடைய தலைவர் வரதன் சார் அவர்கள் குறிப்பிட்டார், 11 மாணவர்கள் தான் இங்கே இப்பொழுது தற்சமயம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய வடமராட்சி வலயத்தை பொறுத்தவரையிலே இன்று முன்பள்ளிகளினுடைய மாணவர்கள் தொகை குறைவடைந்து செல்கின்றன. அது ஒன்று புலம்பெயர் உறவுகள், இன்னொன்று குழந்தைகளினுடைய பிறப்பு வீதம் குறைவடைந்து செல்கின்றன. எனவே வரும் காலங்களிலே நான் பெற்றோர்களை வினியமாக கேட்டுக்கொள்வது, இப்படியான இந்த முன்பள்ளிகளில் உண்மையிலே இப்படி கவர்ச்சி நிறைந்த இந்த முன்பள்ளிகளில் பிள்ளைகளை சேருங்கள். பிள்ளைகளை சேர்த்து பிள்ளைகளை இந்த கிராமத்து மண் வாசனை பெறத்தக்க வகையிலே பிள்ளைகளை இந்த நெசடியிலே நீங்கள் படிப்பிக்க வேண்டும். எனவே பிள்ளைகளை இந்த முன்பள்ளியிலே நீங்கள் சேருங்கள். அதற்கு நல்ல இவர்கள் எல்லாரும் முகாமைத்துவ குழு தலைவர் உட்பட எங்களுடைய பொருளாளர் உட்பட எனவே நல்ல ஒரு நிர்வாகிகள் இங்கு இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளை இங்கு சேருங்கள். சேர்த்து இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உண்மையிலே எங்களுடைய முன்பள்ளிகளை பொறுத்தவரையிலே இந்த முன்பள்ளிகளுக்கு என்ன தேவை? நான் இன்று நடக்கின்ற இந்த கூட்டத்திலே அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் குறிப்பிட்டிருந்தேன், உங்களுடைய தேவைகளை இன்று எனக்கு எழுதி தரும்படி. ஏனென்று சொன்னால் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் சில திருத்த வேலைகளும் சில டொய்லெட் வசதிகளும் வந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் இந்த வேலைகளை நீங்கள் தருகின்ற இந்த பட்டியலை பார்த்து இதனூடாக உங்களுக்குரிய 6 லட்சம் 4 லட்சம் டொய்லெட் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற 6 லட்சமும் மற்ற திருத்த வேலைக்கு 4 லட்சம் என்று வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 முன்பள்ளிகளுக்கு கிட்ட. ஆகவே நாங்கள் தேவை பட்டியலை கொண்டு வர சொல்லி, ஆகவே இன்றைக்கு தேவைப்பட்டியல் அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேவைப்பட்டியலை தருகின்ற பொழுது நாங்கள் அதை முன்னுரிமைப்படுத்தி இந்த வேலை திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம். அடுத்தது இந்த முன்பள்ளிகளிலே நாங்கள் நிர்வாகங்களை பொறுத்தவரையிலே இந்த முன்பள்ளியில் ஏதோ ஒரு நிறுவனத்தை சார்ந்த வகையிலே தான் இந்த முன்பள்ளிகள் இயங்குகின்றன. அது ஒன்றில் லைப்ரரிகள் இயங்கும், இன்னும் என்று சொன்னால் பிசமன் அதாவது மீன்பிடி அதுகளுக்கு இயங்கும், இல்லை என்றால் மாதர் சங்கங்களுக்கு. இப்படித்தான் எங்களுடைய 126 முன்பள்ளிகளிலும் ஏதோ வகையிலே ஒரு நிறுவனத்திற்கு கீழே தான் இந்த முன்பள்ளிகள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. எனவே பெற்றோர்களே, இந்த முன்பள்ளியிலே இந்த குழந்தைகளிடத்தில் அன்பு, காருண்யம், விட்டுக் கொடுத்தல் போன்ற இந்த நல்ல மனப்பாங்குகளை இந்த குழந்தைகளிடத்தில் நிறைய சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வன்முறையான ஒரு சமூகம் ஒன்று எங்களுடைய கலாச்சாரத்திலே உருவாகின்றது. எனவே இதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் இந்த குழந்தைகளிடத்தில் நல்ல அன்பான கனிவான சில வார்த்தைகளை இந்த குழந்தைகளிடத்தில் சொல்லி இந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். நானும் முன்பள்ளி ஆசிரியரிடம் இது தொடர்பான விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே எங்களுக்கு வார தை மாதம் அளவிலே புதியதொரு கலைத்திட்டம் ஒன்று, தேசிய ரீதியான ஒரு மைய கலைத்திட்டம் ஒன்று வர இருக்கின்றது. அதிலே இந்த விடயங்கள் எல்லாம் அந்த கலைத்திட்டத்திலே இருக்கின்றது. எனவே அந்த கலைத்திட்டம் இதன் அடிப்படையிலே தான் இனிமே அனைத்து முன்பள்ளிகளிலும் உள்ள கலைத்திட்ட செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளிடம் அதிக அக்கறை கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய செயற்பாட்டிலே நீங்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, உண்மையிலே இன்றைய நிகழ்வு நல்ல ஒரு நிகழ்வு. நல்லாக இந்த நிகழ்வை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றீர்கள். எனவே என்னையும் இந்த நிகழ்விற்கு அழைத்து சிறப்பித்தமைக்காக இந்த முன்பள்ளி சமூகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த பாருங்க சார், இந்த பாருங்க சார். தொடர்ந்து பரிசுகள் செல்வன் போட்டியில் 2ஆம் இடம், தடை தாண்டுதல் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டதற்காக செல்வச்சந்திரன் நிரூசியன். இந்த பாருங்க ஐயா, இந்த பாருங்க ஐயா, இந்த பாருங்க செல்வன் பிரசாந்த் கீர்த்திகன். இந்த பாருங்க பலம் பெறும் ஐயா, இந்த பாருங்க ஐயா, இந்த சரி. இதுவரை நேரமும் பரிசுகளை வழங்கி கௌரவி அம்மா கொஞ்சம் அரைக்குவாங்க கொஞ்சம் அக்கா கொஞ்சம் அரைக்கும். தரம் 1 தரம் 2 மாணவர்களுக்கான தர்சிகன் மற்றும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அவினாஷ் மற்றும் சரி. ஓ 2ஆம் இடம் எஸ் சஜி. நம்ம இந்த பார்க்கணும். ஆமாம் கொஞ்சம் மறைக்கும். அப்படியே இந்த பாருங்க. ஆறுதல் பரிசில்கள் சங்கீதா நம்ம இந்த பாருங்க. லீனா கொஞ்சம் பண்ணுவோம். முதலாம் இடம் இஷாரா, 3ஆம் இடம் ஐசன், நம்ம இந்த பாருங்க. 2ஆம் இடம் நீங்கள் கொஞ்சம் கிட்ட திருமதி லக்ஷிகா, 3ஆம் இடம் பார்வையாளர்களுக்கான விளையாட்டு, 2ஆம் இடம் ஐயா, இந்த பாருங்க. பிரணவன், 3ஆம் இடம் கார்த்திகா. ஐயா, இந்த பாருங்க. 16 தொடக்கம் 25 2ஆம் இடம் ரஞ்சினி, 2ஆம் இடம் இந்த பாருங்க. ரசிந்தா. சரசபா நிலையத்தின் தலைவர் அவர்களுக்கு ஓகே கரெக்ட் வாங்கம்மா. வினோதவுடன் 5 வயது பிரிவு 3ஆம் இடம் 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மா இந்த பாருங்க. அம்மா இந்த பாருங்க. தொடர்ந்து வினோதகுமார் ஐசன், இந்த பாருங்க. அம்மா இந்த பாருங்க. அக்கா இந்த செல்வன் அரசகுமார் ஐசன், தம்பி பலூனா கீழே வரீங்க. ஐயா இந்த பாருங்க. இந்த பாருங்க. செல்வச்சந்திரன், இந்த பாருங்க. காவியா கஜி,
செந்து நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையிலே இன்றைய விழாவினை சிறக்க வழிவகை செய்த இறைவனுக்கும் முதற்கண் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். எமது விழாவின் அழைப்பினை ஏற்று பிரதம விருந்தினராக வந்திருக்கும் எமது வலயக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் சத்தியசீல நாசானுக்கும் எமது மனநிலை சார்பாக எமது முன்வழி சார்பாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மற்றும் எமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தியாகராஜா புவிதரன் அவர்களுக்கும் எமது மழலைகள் சார்பாகவும் எமது முன்பள்ளி சார்பாகவும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மற்றும் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் சனசமூக உறுப்பினர்களுக்கும் எமது முகாமைத்துவ குழு உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எமது முன்பள்ளி நிகழ்வில் தவறாது கலந்து கொண்டு அதனை சிறப்பிக்கும் வண்ணம் எமக்கு எலான்சிங் உதவினை செய்து தரும் திரு சங்கநாதன் அவர்களுக்கும் எமது முன்பள்ளி சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மற்றும் எமது விழாவிற்கு பெற்றோர் பங்களிப்பு சிறப்பானது. அந்த வகையிலே பெற்றோருக்கு எமது முன்பள்ளி சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மாணவன் ரித்திக்கு நம்மா பிரசாத் ஏசிலி அவர்களுக்கு முன்பள்ளி சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மற்றும் எமது முன்பள்ளிக்கு பந்தல் போடுவதற்கு உதவிய இவ்வூர் இளைஞர்களுக்கும் எமது முன்பள்ளி சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். எமக்கு உதவும் கரங்களாகிய தும்மலைமேற்கு சனசமூக நிலைய செயற்பாட்டு குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூற தவறியவர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கும் எமது மழலைகள் சார்பாகவும் முன்பள்ளி சார்பாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நானிலம் போற்றும் முதல் பொன்னாமே கூடி வாழ்ந்து நன்மைகள் குவிப்போம்.